بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والعدوان إلا على الظالمين قد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام وقال تعالى كل شيء هالك إلا وجهه. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, ஹலிர் ரூஹு தமூத் மௌத்துல் பதன் வஹதா, ரூஹு மனிதனில் இருக்கின்ற நஃப்ஸ் ரூஹு மரணிக்கின்றதா அல்லது உடலுக்கு மாத்திரம்தான் மரணமா என்பது சம்பந்தமாக முக்கியமான ஒரு சில விடயங்களை சொல்ல விரும்புகின்றேன். இந்த மசலாவிலே உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. கால தாயிஃபத்துன் தமூத் ரூஹு மரணிக்கிறது, அதுவும் மரணத்தை சுவைக்கிறது. ரூஹு மரணிக்கின்றது, தசூக்குல் மௌத், அது மௌத்தையும் சுவைக்கின்றது. லிஅன்னஹா நஃப்ஸ், அது நஃப்ஸ் உயிர் என்ற வகையில். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு நஃப்ஸும் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும், சுவைத்தே தீரும். இந்த ஆயத்து அறிவித்து விட்டது அன்னஹு லா யப்கா இல்லல்லாஹ் வஹதா, அல்லாஹு தாலாவை தவிர வேறு எவரும் தரிபட்டிருக்க மாட்டார்கள். தெளிவாக விளங்குகிறது. அல்லாஹு தாலா குல்லு மன் அலைஹா ஃபான், பூமி இருக்கக்கூடிய அனைவரும் அழிபவர்கள். வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் மகத்துவம் மிக்க இறைவனுடைய முகம் மிஞ்சும் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். இறைவனுடைய முகம் மிஞ்சும் என்றால் அல்லாஹ்வுடைய தாத் மாத்திரம் மிஞ்சும் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இன்னொரு ஆயத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹஹு, எல்லா படைப்பினங்களும் அழிந்தே தீரும், உமது இறைவனின் முகத்தை தவிர, அல்லாஹ்வுடைய தாத்தை தவிர என்று உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். வஜிஹங்கிறது பால் சிலதை சொல்லி புள்ளை நாடப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தாத் மாத்திரம் தரிபட்டிருக்கும். அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த கருத்தை சொல்லக்கூடியவர்கள், வைதா கானத்தில் மலாயிகா தமூத், மலக்குகள் மரணிக்கின்றார்கள் என்பதிலே நாம் மாற்று கருத்து எங்களிடத்தில் இல்லை. அப்படி என்றால் நுஃபூசுல் பஷரி அவுலா பில் மௌத், மனித உள்ளங்கள் மரணிக்கும் என்பது அதைவிட ஏற்றமானதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாதிகளை பற்றி கூறுகின்ற பொழுது ரப்பனா அமித்னா இஸ்னதைனி வஹீதனா இஸ்னதைன், எங்கள் இரட்சகா, 2 தடவை எங்களை நீ மரணிக்க செய்தாய், 2 தடவை எங்களை உயிர்ப்பித்தாய். முதலாவது மௌத், அது நாம் அறிந்திருக்கின்ற பார்க்கக்கூடிய உடலுக்கு ஏற்படக்கூடியது, மற்றது ரூஹுக்கு ஏற்படக்கூடியது என்று சொல்கின்றார்கள். ஆகவே இவருடைய கருத்தின்படிக்கு ரூஹும் மரணித்து விடுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னொரு சாரார் லா தமூத்துல் அர்வாஹ், உயிர்கள் நஃப்ஸுகள் அன்ஃபுஸ், நஃப்ஸுகள் மரணிக்காது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நிலையாக தரைபெற்றிருப்பதற்காக படைத்திருக்கின்றான், உடல்தான் மரணிக்கின்றது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். ஏனென்றால் ஹதீசுகளே தெளிவாக வந்திருக்கிறது, அருவாகள் இன்பங்களை சுவைக்கின்றது, உடலை விட்டும் பிரிந்ததற்கு பிறகு அருவாகள் இன்பங்களை சுவைக்கின்றது, வேதனையை அனுபவிக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை உடலிலே மீட்டுகிற வரை அது இன்பம்
துன்பங்களை சுவைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே ரூஹு மரணித்து விட்டால் சுகபோகமும் வேதனையும் துண்டித்து விடுகிறது என்ற செய்தி அங்கு வருகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொலை செய்யப்பட்டவர்கள் நீங்கள் எண்ண வேண்டாம், மரணித்துள்ளாக நீங்கள் எண்ண வேண்டாம். பல் மாறாக அஹ்யா இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள், அவர்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது. மேலும் ஃபரீஹீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ் வழங்கும் அருளை எண்ணி அவர்கள் மகிழ்கின்றனர் என்ற செய்தியால் குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, அருவாகள் உடலை விட்டு பிரிந்ததற்கு பிறகு மௌத்தை சுவைத்ததற்கு மால் கத்ப் பிஅன் அர்வாஹஹும் கத் ஃபாரகத் அஜ்சாதஹும், உறுதியாக அவருடைய ரூஹுகள் உடலை விட்டு பிரிகிறது. வகத் தாக்கத்தில் மௌத், அதை மரணத்தை சுவைத்து விட்டது என்று இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள் கூறப்பட்டிருந்தாலும் கூட சரியான கருத்து மௌத்து நுஃபூஸ், உள்ளங்கள் மரணிப்பதென்பது உடலிலிருந்து பிரிவது, வெளியாகுவது என்ற செய்தியைத்தான் நாம் மௌத் நஃப்ஸுகள் மரணிப்பதாக கூறுகின்றோம். அதல்லாமல் நஃப்ஸுகள் மரணிப்பதில்லை, அது தரிபட்டே இருக்கும் என்ற செய்தி தான் குர்ஆன் ஹதீஸிலிருந்து நாம் விளங்கக்கூடிய இருக்கின்றது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.